வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மோகன் ராஜ். இன்று தமிழ் புத்தாண்டு கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். மேலும் பைசாகி, விஷு, போஹாக் பிஹு, மேஷாதி மற்றும் வைஷாகாதி ஆகிய பண்டிகைகளின் கொண்டாட்டங்களுக்கும் அவர் தமது வாழ்த்துக்களை நாட்டு மக்களுக்கு தெரிவித்துள்ளார். நாட்டின் செழுமையான கலாச்சார பாரம்பரியம், விவசாய மரபுகள் மற்றும் ஒருமைப்பாடு ஆகியவை இப்பண்டிகை கொண்டாட்டங்களின் வாயிலாக வெளிப்படுவதாக அவர் தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இந்திய மகளிர் தங்களின் கடின உழைப்பு, தைரியம் மற்றும் தன்னம்பிக்கையின் மூலம் புதிய உயரங்களை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நாரி சக்தி வந்தன் சம்மேளனத்தில் உரையாற்றிய போது அவர் 21ஆம் நூற்றாண்டில் மிகப்பெரிய முடிவுகளில் ஒன்றை இந்தியா எடுக்க இருப்பதாகவும், இந்த முடிவு பெண்களின் அதிகார மேம்பாட்டிற்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மும்பையில் காலமான பிரபல திரைப்பட பின்னணி பாடகி ஆஷா போஸ்லேவின் இறுதிச் சடங்குகள் நேற்று மாலை மும்பை சிவாஜி பார்க் இடுகாட்டில் நடைபெற்றது. இதில் திரளாக கலந்து கொண்ட ரசிகர்கள் அவருக்கு கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் மீன்களின் இனப்பெருக்கத்தை பாதுகாக்கும் வகையில் நாளை முதல் 61 நாட்களுக்கு மீன்பிடி தடைக்காலம் அமல்படுத்தப்பட உள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் நேற்று ஹைதராபாத்தில் உள்ள ராஜீவ்காந்தி மைதானத்தில் நடைபெற்ற ஆட்டத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை வீழ்த்தியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.